என்ன காமெடி என்ன காமெடி செல்ல திறந்தாலே சிரிப்பு சிரிப்பா வருது. கேட்டி ராதிகா வாய மூடிக்கிட்டு செல்ல பாருடி. நான் நாடகம் பார்த்துட்டே இருக்கேன்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுடி. அட போமா டிவில போட்ட நாடகத்தையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. செல்லுல பாருமா புதுசு புதுசா ரீல்ஸ் போடுறாங்க. புதுசு புதுசா காமெடி போடுறாங்க. பார்க்கவே சிரிப்பா இருக்கு. ஏய் அம்மா காலங்காத்தாலேயே செல்ல பார்க்க ஆரம்பிச்சாச்சா? குடும்பம் விளங்கிரும். மக செல்ல பார்க்க, மாமியார் டிவி பார்க்க, எப்ப 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 எப்பா. ஆனா நான் இந்த வீட்டுல வேலை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சே, என் மாமியார் தான் சரியில்லை. மக வீட்டுக்கு வந்தா என்ன, அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சொல்லலாம். உன் அன்னிக்காரி ஒத்தால கடந்து கஷ்டப்படுறா, அவளுக்கு ஊட மாட உதவி செய்டின்னு சொல்லலாம். அதெல்லாம் சொல்ல கிடையாம எப்படி உட்காந்து டிவி பாக்குதுன்னு பாரு. சி ஏய் எப்பா செல்லுல என்னமா தள்ளி விட்டு ரீல்ஸ் பாக்குறா. செல்லுக்கு வாய் இருந்தா கூட நேரம் அலறி இருக்குமே. ராதிகா என்ன நீ? அம்மாடி மருமகளே உன்னையதே கூப்பிடலாம்னு இருந்தே நீனே வந்துட்ட. அம்மாடி டிவி பார்த்து பார்த்து சீரியல் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சுமா. வாயெல்லாம் வறண்டு போய் கிடக்கு. எனக்கு ராதிகாவுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் ஏதாச்சும் போட்டு கொண்டு வந்து தாமா. ஏய் அம்மா காலையில இருந்து எம்புட்டி வேலை பாக்குறது பாத்திரமே ஒரு செம கிடந்துச்சு. அவளத்தையும் கழுவி முடிச்சிட்டு செத்த ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா ஆப்பிள் ஜூஸ் வேணுமாம்ல. ஆப்பிள் ஜூஸ் மாதுளம்பழம் ஜூஸ். நீ எனக்கு மாதுளம்பழம் ஜூஸ் தான் நீ வேணும். அதுல ஐஸ் நிறைய போட்டு தாங்க. எனக்கு வார கோபத்துக்கு ஐஸ போட மாட்டேன்டி, உன் தலையில கல்லதான் போடலான்னு இருக்கேன். தே நான் துணி எடுக்க போலான்னு இருக்கேன். தே ஹாப்பி ராதிகா உன் அன்னிக்காரி கடையில போய் துணி எடுக்க போறலாம்டி. நீ கூட போடி. அம்மா வெயில் ஓவரா இருக்குமா? என்னால வெயில்ல அலைய முடியாது. ஐயா கேனக்கு இருக்கு. நீ துணி கடைக்கு போனா உன் அன்னிக்காரி உனக்கு வாங்கி தருவாடி. நீ நாலஞ்சு துணி வாங்கிக்க. அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா. நானும் நாலஞ்சு Dress எடுக்கணும் தான் நினைச்சிட்டே இருக்கேன். உனக்கு என்னென்ன மாடல் பிடிக்குதோ என்னென்ன டிசைன் பிடிக்குதோ எவ்வளவு விலை இருந்தா பரவாயில்லடி. ஒரு 5-6 Dress வாங்கிக்க. உன் அன்னிக்காரி காசு கொடுப்பா. சரிம்மா. என்ன அம்மையும் மகளும் காதை கடிச்சுக்கிட்டு இருக்காக? ஒன்னும் புரியலையே. ஏத்தே நான் போய் துணி எடுத்துட்டு வந்துறேன். தே அம்மாடி மருமகளே வெயில் வேற ஓவரா இருக்கு. நீ எப்படிமா தனியா போவ? இந்த என் மக வெட்டியா செல்லத்தையே பாத்துக்கிட்டு இருக்கா. அவளையும் கூட்டிட்டு போமா. தே இருக்கட்டு தே. ராதிகா இன்ட்ரெஸ்டிங்கா செல்லு பாத்துக்கிட்டு இருக்கா. அவளை எதுக்கு கெடுப்பான்னு அவ பாக்கட்டு தே. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. நீ நானும் வரேன். நீ என்னடா இது துணி எடுக்க போறேன்னு சொல்லவும் நானும் வாரேன்னு குதிக்கிறா. சரி வாமா. நீ 1 நிமிஷம் நீ நான் போய் மூஞ்சிக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு டச் அப் பண்ணிட்டு வரேன். அம்மாடி ராதிகா இருக்கட்டுமா, துணி எடுக்க போறதுக்குலாம் இவ்வளவு மேக்கப் தேவையா? அண்ணே இருங்க நீ, நான் போய் டச் அப் மட்டும் பண்ணிட்டு வந்தேன். விட்டுட்டு போயிடாதீங்க. என்னத்தே ராதிகா அப்படி இருக்கா? துணி எடுக்க போறதுக்குலாமா மேக்கப் பண்ணுவா? என் மக இப்படித்தான் மருமகளே. வாசப்படியை தாண்டினாலே மேக்கப் இல்லாம போகவே மாட்டா. நல்ல வளர்ப்பு. அண்ணி நான் வந்துட்டேன். வாங்க போவோம். என்னமோ டூர் போற மாதிரில இந்த குதிச்சுக்கிட்டு இருக்கா. சரி வாமா போவோம். தே துணி எடுத்துட்டு வந்துறேன் தே. சரிமா பாத்து போயிட்டு வாங்க. அண்ணி என்ன நீ துணி எடுக்க போலாம் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க? அம்மாடி ராதிகா துணி எடுக்கத்தாம வந்திருக்கோம். என்ன நீ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எம்மாடி ராதிகா துவைச்சு போட்ட துணி எடுக்கலாம் தாமா வந்தேன். அத்தையதான் உன்னையும் கூட்டிட்டு போக சொன்னாங்க. எடு சீக்கிரம் எடு. வெயில் ஓவர் அடிக்குது, எடுத்துட்டு போயிருவோம். அண்ணி எங்க அம்மா புது துணி எடுக்கையில உங்களோட அனுப்பி விட்டாங்கோ. என்னது புது துணி எடுக்க என்னோட அனுப்பி விட்டாங்களா? அட போ ராதிகா, இருக்கிற கஷ்டத்துல புது துணி இப்ப தேவையா? நான் துவைச்சு போட்ட துணி எல்லாம் எடுக்க வந்தேன். அதான பார்த்தேன். என்னைக்கு இல்லாத அதிசயமா அத்தைய கூட போன்னு சொல்லி அக்கறையா சொன்னாங்களே, இதுக்கு தானா? இவளை கூட்டிக்கிட்டு துணி கடைக்கு போனா என் நெத்தியில ராமத்தை போட்டுருவாளே. இவளைய நான் கூட்டிட்டு போவேன். அண்ணி எனக்கு இப்ப புது துணி எடுத்தே ஆகணும். கூட்டிட்டு போங்க அண்ணி. ஓஹோ புது துணி எடுத்தே ஆகணுமாக்கு? சரி ராதிகா, எனக்கு 4-5 Dress எடுக்கணும். என்கிட்ட வேற இப்ப காசு இல்ல. வா நீனே எடுத்துதா, எனக்கும் எடுத்துதா, உனக்கும் எடுத்துக்கோ. வா போமா. அண்ணி என்கிட்ட எங்க இருக்கு காசு? நீங்க எடுத்து தாங்க அண்ணி. ஆமா உங்க அண்ணே கட்டுக்கிட்டா சம்பாரிச்சு என் கையில தான் குடுக்குறாரு பாரு. உன் கல்யாண கடனே இன்னும் முடிக்காம கிடக்கு. இதுல புது துணிதே முக்கியம். போற அதிகம் வாங்கிட்டு ஆசாசையா புது துணி எடுக்கலாம்னு கிளம்பிலாம் வந்தேன். ஆனா அண்ணி வெயில்ல நிக்க வச்சு விட்டாங்களே. என்ன ராதிகா வாய ஆன திறந்து வச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்க? சீக்கிரமா துணி எடுமா. நான் ஒண்ணு நினைச்சேன், அது ஒண்ணு நடக்குது. எங்க நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. அடிய நாத்து, நீ நினைக்கிறது மட்டும் தானடி நடக்குது. புருஷ வீட்டுல ஒழுங்கா இருக்காம ஆனா ஊனானா இங்க ஓடியாந்துறாளே. சரி நீ மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்க?
ஏ எப்பா காலை சாப்பாடு சாப்பிட்டதே இன்னும் செமிச்சு இருக்காது, அதுக்குள்ளேயும் மத்தியான சாப்பாடுக்கு ரெடி ஆயாச்சா? அம்மாடி ராதிகா, இன்னைக்கு லெமன் சோறு செஞ்சு உருளைக்கிழங்கு தாமா வறுத்து வச்சேன். அண்ணி, என்னது லெமன் சோறும் உருளைக்கிழங்குமா? என்ன நீ இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க? நான் இங்க வந்து கேன்ல ஒரு மீன், இறால், முட்டை கிரேவி அந்த மாதிரி வெரைட்டியா செய்ய வேண்டியதானே நீ? ஏய் அம்மா, நீ வந்ததுல இருந்து ஒரே அசைவமா தானமா சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, அதான் இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டுக்கு லெமன் சோறும் உருளைக்கிழங்கும் செஞ்சேன். ஏமா ராதிகா, வேணும்னா பழைய கஞ்சி கூட இருக்குமா, ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்க. என்னது பழைய கஞ்சியா? அண்ணி, எனக்கு பழைய கஞ்சிலாம் ஒத்துக்கிறாது அண்ணி. நான் லெமன் சோறும் உருளைக்கிழங்குமே சாப்பிட்டுக்கிறேன். தேனைக்கும் புளி குழம்பு, மீன் குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, வெங்காய குழம்பு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ணி. நீ என்னடி அட்ஜஸ்ட் பண்றது, இன்னைக்கு அதான் இருக்கு, அதத்தையும் சாப்பிடணும். ஐயோ, என்ன நீ, என்னாச்சு? அதிகா, அடுப்படியில உருளைக்கிழங்கு வறுத்துக்கிட்டு இருந்தேன். சரி குறைச்சு வச்சுட்டு அப்புறமாட்டி அமத்தலாம் நினைச்சேன் பாரு, மறந்துட்டேன் ராதிகா. நான் ஓடி போய் கேஸ் அமத்துறேன், நீ இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துறியா? சரி நீ போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. துணி எடுக்க போகலாம், துணி எடுக்க போகலாம். நீ ஆசை வார்த்தை காட்டிட்டு வந்து கொல்லப்புறத்துல வந்து துணியை எடுக்க சொல்றீங்க. நான் எடுக்க மாட்டேனே, இது வெயிலையே காஞ்சி இத்து புடிச்சு போகட்டும். என் அண்ணிக்காரி இருக்காளே, என் அண்ணிக்காரி சகஜால கில்லாடி எப்படி ஏமாத்திட்டு வந்து என்னை துணி எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ராதிகா, என்னை யாரும் ஏமாத்த முடியாது. எங்க அம்மாட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி எத்தே ராதிகா, நான் துணி கடையில போய் துணி எடுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத்தே. நாங்க எல்லாம் போய் எடுக்கல, கொல்லப்புறத்துல காய போட்டிருந்த துணியை தான் எடுக்க போனேத்தே. நீங்களும் அப்படித்தான் நினைச்சீங்களா? என்னது, கொல்லப்புறத்துல போய் துணி எடுக்க போனியா? ஐயையே, என் மக வேற நல்ல செல்ல பாத்துக்கிட்டு இருந்திருந்தா அவளால நான் அனுப்பி விட்டேன், போய் துணி எடுத்துட்டு வாடினே. வந்து என்ன கிளிகிளிக்க போறாளோ. ஐயோ, இத நினைச்சு நினைச்சு எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. ஐயையே, இவ வேற ஓவரா சிரிக்கறாளே, ஒரே அசிங்கமா போச்சே. சமாளிப்போம். மருமகளே, எனக்கும் தெரியும் மருமகளே. என்னத்தை சொல்றீங்க? உங்களுக்கும் தெரியுமா? நான் கொல்லப்புறத்துல தான் போய் துணி காய போட்டதை எடுக்க போனேன்னு உங்களுக்கு தெரியுமா தே? எனக்கும் தெரியுமே. இந்த ராதிகா தான் செல்ல வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருந்தா. அவளை எப்படியாவது கிளப்பி விடலாம்னு நினைச்சு ஒரு பிளான் போட்டேன். இந்த வீட்ல எனக்கு எதிரி என் அண்ணி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது, எங்க அம்மாவும் பிளான் போட்டு தான் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நெட்ட அண்ணி என்ன சொல்லிதான் எங்க அம்மாவை மயக்கி வச்சிருக்காங்களோ தெரியல. எங்க அம்மா என் மேல பாசமா இருக்கிறத விட இந்த அண்ணி மேலதான பாசமா அதிகமா இருக்காங்க. அம்மாடி மருமகளே, வெயில் வேற ஓவரா இருக்குல, ஆப்பிள் ஜூஸ் போட்டுட்டு வந்தேமா, குடி. தே இருக்கட்டும் தே, உங்களுக்காக தானே போட்டுட்டு வந்திருப்பீங்க, நீங்க குடிங்க. அடுப்படிக்கலையோ ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேமா, நீ குடி. சரி தே. எத்தே, மேங்கோ ஜூஸ் அவ்வளவு சூப்பரா இருக்குதே, குடிச்சதே தெரியல, கடக்கு கடக்கு கடக்குன்னு உள்ளக போகுது. அம்மா, நீல ஒரு பெத்த தாயா, பெத்த மகளை விட்டுப்புட்டு மருமகளுக்கு மட்டும் மாம்பழ ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்க. அடியே ராதிகா, ஏன்டி கோபப்படுறவ? நான் மாம்பழ ஜூஸ் போடலாம்னு அடுப்படிக்கல போனேன், கொஞ்சம் அதிகமா போட்டுட்டேன். உன் அண்ணிக்காரி அங்கிட்டு கடந்து வந்தா, அவளுக்கு கொடுத்தேன். உன் பெத்த மகளும் இந்த வீட்ல தானே இருக்கு, எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்ல பத்தியா? ராதிகா, ஏமா இப்படி கோவப்படுற? இப்ப என்ன உனக்கு ஜூஸ் தானே வேணும், இந்தாமா குடி. நீங்க எச்சி வச்ச ஜூஸ நான் குடிக்கணுமா? அவளை இலக்காரமா போயிட்டானா நானு? அம்மா, அம்மா, என் மாமியார் வீட்ல கூட நான் இருக்காம உன்னை பார்க்கணும்னு ஓடி வந்ததுக்கு எனக்கு நல்ல மறுவாதை செஞ்சுட்டமா. நீ நல்ல மறுவாதை செஞ்சு விட்ட. உனக்கு எப்பயுமே உன் மருமக தானே முக்கியம், நான் முக்கியம் இல்ல இல்ல. அடியே, ஏன்டி இப்படி பேசுறவ? எனக்கு மருமகளும் முக்கியம், மகளும் முக்கியம்டி. ஒரு ஜூஸ் கொடுத்ததுக்கு இந்த ஆளு அழுகுறாளே. என்னை இந்த வீட்ல எல்லாருமே இலக்காரமா தான் பாக்குறீங்க. இனிமே இந்த வீட்ல ஒரு பொழுதும் ஒரு நாள் நான் இருக்கவே மாட்டேன். நான் இப்பயே என் மாமியார் வீட்டுக்கு போறேன். எப்பா இப்பயாவது புத்தி வந்து மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்றாளே, போயிட்டு வாமா ராதிகா. ஆமா, நான் போனா நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கலாம்ல. பெத்த மகளையே விரட்டி விடுறியாமா நீனும் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு. சிறகுகள் வீசி சுகந்திர ஆசையில் நான் போகிறேன், நான் போகிறேன். ஏய் எப்பா, மாமியார் வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் சுச்சு வேஷம் சாங்கா? அடியே போட்டி. அம்மாடி ராதிகா, ஜூஸுக்காக கோபப்பட்டுட்டு
அட இந்த ராதியாவை பத்தி நம்மளுக்கு தெரியாதாத்தே. இன்னைக்கு கோவிச்சுக்கிட்டு போவா, நாளைக்கே திரும்பி வந்துருவாத்தே. வந்து 2 மாசம் இங்கேயே தான் தங்குவா. வருத்தப்படாம இருங்க.